ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓரிபி காத்தி தரக ரபரி கரிநர தரவா ஓரிபி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன். வல்லவரே நல்லவரே உம்மை துதிக்கிறேன் ஐயா. இரக்கமுள்ளவரே அன்புள்ளவரே உம்மை துதிக்கிறேன் ஐயா. கிருபை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறேன் ஐயா. அப்பா ஹத்தித்தே தரகரபா ஏசு மகாராஜாவே அப்பா உம்முடைய வல்லமை கத்தாவே நீ இறங்கும்படி கெஞ்சுகிறேன் அப்பா. ஆவியானவர் பொறுப்படுத்தி கொள்ளும்படி கெஞ்சுகிறேன் அப்பா. குற்றங்கள் உண்டு குறைகள் உண்டு எல்லாம் தயவாய் மன்னிக்கும்படி கெஞ்சுகிறேன் அப்பா. ஆவியானவர் பேசும்படி உமை கெஞ்சுகிறேன் அப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம். அடிமையை மறைத்து கொள்ளுங்கப்பா. அடிமை ஒன்றுக்கு உதவாதவள் ஐயா. மறைத்து கொள்ளுங்க மறைத்து கொள்ளுங்க. துதி கன மகிமை எல்லாம் என் நேசர் இயேசுவுக்கு. ஏசு மகாராஜா மூலம் ஜெபம் கேளு ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கொஞ்சம் இப்போ பார்த்தா எங்கே பார்த்தாலும் அக்கிரமம், எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை. பேப்பரை பார்த்தா படிக்கவே முடியலை. மனுஷருங்க பணப்பிரியராயும் தற்பிரியராயும் ஒரு மாதிரி அகந்தையோ குடும்பங்களுக்கு ஜனத்துக்கு விரோதமாக ஜனம்னா ஆண்டவர் வருகைக்கு முன்னால் சொன்னதெல்லாம் அப்படியே நிறைவேறிக்கிட்டு இருக்குது. இப்போ நாவை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னா, யாக்கோபு 3வது அதிகாரம் 5-6 அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாக இருந்தும் நாவானது சின்ன ஒரு அவயம்தான். நாவு சின்ன அவயம், ஆனால் பெருமையானவர்களை பேசும் பாருங்கள். சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்துது, அதை மாதிரி இந்த சின்ன நாவு இந்த சின்ன நாவை தான் ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த நாவு மூலமாக எவ்வளவு வார்த்தைகள், எவ்வளவு அக்கிரமமான வார்த்தைகள். நாவு நெருப்பு தான். அந்த சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்துதோ அதே போல் மனுஷனுடைய வாயில இருந்து வருகிற அந்த நாவில் இருந்து வர்ற வார்த்தை எத்தனையோ கஷ்டத்தை மற்றவங்களுக்கு என்ன செய்யும், உண்டு பண்ணும். அப்போது நாவானது, அதாவது நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தை கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுவதாயும் இருக்கிறது. அந்த நாவு நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். தம்முடைய அவயவங்களில் நாவான முழு சரீரத்தை அப்படியே அடக்குது. முழு சரீரத்துக்கு நாவு தான் என்னது, முழு சரீரத்தை கரைப்படுத்துது. ஆமாம், நாவுனால தான் பாவம் செய்தோம். பொய் பேசுதோம், வஞ்சகம் பேசுதோம், பெருமை பேசுதோம், அவதூறு பேசுதோம், சண்டை போடுறோம். தெய்வத்துக்கு விரோதமான பாவம் எல்லாம் நம்ம சரீரத்தை கரைப்படுத்துறதே இந்த நாவு தான். போய் அங்கங்கே போய் கோல் சொல்லிடுறது. ஒருத்தரை பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் அதை இல்லாததை பொல்லாததை சொல்லி பகையை இழுத்து விடுது. எல்லாம் இந்த நாவுனால தான் சண்டை கொலை. அப்படி என்ன செய்யுது சில, அதெல்லாம் இதுக்கெல்லாம் இந்த நாவின் வார்த்தைகள் தான். நாவு தான் காரணம். அது நம்மளுடைய முழு சரீரத்தையும் அப்படியே கரைப்படுத்தி விடுது. நம்ம நாவை காத்து கொள்ளாவிட்டால் அநேக காரியங்களை நம்ம தடைபடும். நல்ல காரியங்களை என்ன செய்யும், தடைபடும். அப்போ எதை காத்தாலும் நம்ம நாவை என்ன செஞ்சிட வேண்டும், காத்து கொள்ள வேண்டும். நம்ம நாவுனால நம்ம பிதாவை துதிக்கிறோம். அதாவது தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலே சபிக்கிறோம். தேவனை துதிக்கிறதுக்கும் அந்த நாவு தான்,
தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதனை சபிக்கிறது அந்த நாவு தான். இல்லாதது பொல்லாதது, ஐயோ ஹல்லேலூயா. இப்போ பார்த்தா எங்கே பார்த்தாலும் திருச்சண்டை, குடும்ப ஜனத்துக்கு விரோதமாக ஜனத்தை எழுப்பி விடுறது, குடும்பங்களில் பிரிவினைகளை கொண்டு வர்றது. அப்படி கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். எவ்வளவு சிநேகம் இருந்தாலும் சரி, உயிருக்குயிராக இருக்கிற நண்பனையும் கெடுத்துரும் நாவு. அங்கே ஒன்றை சொல்லி இங்கே ஒன்றை சொல்லி 2 பேருக்கும் அப்படியே பகை இழுத்து விட்டுரும். கடைசியில் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செஞ்சிருவாங்க? கொல்லப்படுவாங்க, அடிக்கப்படுவாங்க, தண்டிக்கப்படுவாங்க. அப்போ இந்த நாவை நம்ம என்ன செய்ய வேண்டும்? அடக்க வேண்டும். சாவுக்கு ஏதுவான விஷம் அந்த நாவில் இருக்குதான். சாவுக்கு ஏதுவான விஷம். ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமா அதை கேட்க மாட்டாம. இப்போ கணவன் மனைவிக்குள்ளால வார்த்தைகள் தாறுமாற போகும்போது அந்த வார்த்தைகள் கேட்க முடியாத, அதாவது விஷத்தன்மை அதுக்கு வார்த்தைகள். தற்கொலை பண்ணிக்கிடுதாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். பேசக்கூடாத வார்த்தைகளை பேசி என்ன செய்கிறாங்க? குடும்பம் பிரியுது, பகை உண்டாகுது. அதெல்லாம் கரைப்படுத்துது. நம்ம சரீரத்தையே என்ன செய்யுது? நாவுக்கு கரைப்படுத்துது. 2வது பிரிக்குது. நாவை அடக்க ஒரு மனுஷனால என்ன செய்யக்கூடாது. அது அடங்காத பொல்லாப்புள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் உள்ளது. இது அடங்கவே செய்யாது. சாவுக்கு ஏதுவான விஷம். இப்போ எவ்வளோ பேர் திடீர்னு என்ன செய்தாங்க? செத்து போகிறாங்க, தற்கொலை பண்ணுறாங்க. மகளுக்கு, தாய்க்கு விரோதமாக மகளை எழுப்பி விடுறாங்க, மாமியாருக்கு விரோதமாக மருமகளை எழுப்பி விடுறாங்க, மகனுக்கு விரோதமாக தாயை எழுப்பி விடுறாங்க, தகப்பனுக்கு விரோதமாக மகனை எழுப்பி விடுறாங்க, பக்கத்து வீட்டில் ஏதாவது சொல்லி. இப்படி இந்த விஷம் நிறைஞ்ச அந்த நாவு எத்தனையோ பேரை என்ன செய்யுது? பழி வாங்குது. அப்போ துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில். ஆண்டவரை துதிக்கிறது, ஆண்டவரை துதிக்கிறது அந்த வாய் தான். ஆண்டவரை புகழ்றது. ஆண்டவர் இந்த நாவை எதுக்கு படைச்சாரு? அவரை துதிக்கிறதுக்கு. தேவாதி தேவன் அதுக்கு தான் படைச்சாரு. அதாவது தேவனை என்ன செய்ய வேண்டும்? துதிக்கணும். காலையில் எந்திரிச்சதும் துதிக்கணும். ஆனால் அடுத்து அதுக்கு மட்டும் அதை என்ன செய்யணும்? உண்மையே பேசணும், ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஆண்டவர் கொன்ன நாவு உள்ள ஒரு மனுஷனை என்ன செஞ்சார்? அந்த நாவை தொட்டு என்ன செஞ்சார்? குணமாக்குனார். கொன்ன வாய்களை ஊமையென பேச வச்சார். நாவை தொட்டு குணமாக்குனார் ஏசப்பா. அப்போ இந்த நாவலை நம்ம நல்லதுக்காக பயன்படுத்தணும். தேவனை துதிக்கிறதுக்கு, ஜெபிப்பதற்கு, மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்றதுக்கு, சுவிசேஷ ஊழியம் ஆண்டவருக்கு ஹல்லேலூயா கர்த்தரை பற்றி அந்த ஊழியம் செய்கிறதுக்கு, ஏசப்பாவை பற்றி சொல்றதுக்கு ஆண்டவர் நமக்கு நாவை கொடுத்துருக்கிறாரு. என்ன செய்யலை? சபிக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்யலை? நாவை கொடுக்கல. கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு நாவை கொடுக்கல. தூஷணமான வார்த்தைகளை பேசி மற்றவங்களை, அதாவது நோகடிக்க பண்ணுற மாதிரி பேசுறதுக்கு இல்லை. கோல் சொல்கிறதுக்கு ஆண்டவர் நாவை கொடுக்கல. அவரை துதிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? நாவை கொடுத்தார். அதை பாருங்களேன். இவன் இந்த எஸ்தரில் மொர்தேகாய் என்ன செய்கிறான்னா, ராஜாட்ட சொல்கிறான், யூதர்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க, அவங்கள என்ன செஞ்சிடணும், அவங்கள நான் ஒரு இது என்ன செஞ்சு அழிக்கணும். ராஜாவுக்கு கிட்ட அவன் சொல்கிறான், அவங்க ராஜாவே சேவிக்க மாட்டான், உங்களை சேவிக்க மாட்டான், அவங்களுக்கு பயப்பட மாட்டான் அந்த யூதர். அவன் எல்லா இடத்துலையும் என்ன செய்தான்? பரவி இருக்கான்.
அவன் தான் என்ன அதிகாரியாக இருக்கணும்னு அவன் நினைக்கான். அவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது பாருங்களேன், ஆமான் என்ன சொல்கிறான்னா, அகஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தில் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்கும் ஒரு வீத ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறாங்க. அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கு என்ன இருக்குது, விகற்பமாக இருக்கிறது. அவங்க ராஜாவின் கட்டளைகளை கை கொள்கிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயமல்ல. நான் எப்படி பேசுது, யூதர்களை அழிக்கிறதுக்கு இந்த ஆமான் எவ்வளோ திட்டம் போட்டு ராஜா முன்னால் பேசுகிறான். ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டுமென்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜனாவில் கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி என்ன செய்வேன், தருவேன். எப்படி சொல்கிறான் பார்த்தீங்களா? நாவு நெருப்பு தான். யூதர்களை அழிப்பதற்காக என்ன செய்கிறான், இவ்வளோ திட்டம் போடுறான் அந்த ஆமான். ஆனால் ஆண்டவர் அதை என்ன செஞ்சிட்டாரு, ராஜாத்தி எஸ்தர் ராஜாத்தியுடைய உபவாச ஜெபத்தினாலையும் அந்த மொர்தெகாய் உடைய ஜெபத்தினாலையும் இந்த ராஜா அந்த யூதர்கள் என்ன செஞ்சப்பட்டாங்க, காப்பாற்றப்பட்டாங்க. இவன் எவ்வளவு துரிதமாக அவங்கள கொல்லணும்னு ஆமான் நினச்சானோ, கோல் சொன்னானோ, அதற்கு இந்த ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, யூதர்களை அழிக்காதபடி தாக்கீது ராஜாட்ட வாங்கி அவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சப்பட்டாங்க, காப்பாற்றப்பட்டாங்க. அப்போ இப்படித்தான் பாருங்களேன், இந்த ஆமான மாதிரி கடைசியில் அவன் என்ன செஞ்சான், அந்த ஆமானுக்கு கிடைச்சது, அவன் அந்த மொர்தெகாய்க்கு உண்டு பண்ணி வச்சிருந்த தூக்கு மரத்தில் அவனைத்தான் தூக்குனாங்க. நீ எதை விதைக்கிறாய் அதையே அறுப்பாய். நீ வாயில் வார்த்தைகள் நீ என்ன செஞ்சிரு, சிலவங்க அன்பாக பேசுவாங்க, தேன் ஒழுகுத மாதிரி பேசி இந்த பிள்ளைகளை எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, அப்படியே வாலிப பிள்ளைகளை மயக்கி கடைசியில் அவங்கள கெடுத்து விட்டுருந்தாங்க. இதை அந்த வார்த்தையால் மயங்கி இருந்தாளுங்க, இன்பமான வார்த்தைகளை பேசி. எப்படியெல்லாம் நடக்குது இப்பொழுது. அப்போ அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம நாவு, என் நாவில் சொல் பிறவாதுக்கு முன்னே கர்த்தாவே நீர் அதையெல்லாம் அறிந்திருக்கிறீர். அதாவது அந்த நாவு எரேமியா 9:8 சொல்லிருக்கு, அவர்கள் நாவு கூர்மையான அம்பு என்ன செய்யும், குத்தி கொலை பண்ணும். உள்ளத்தில் அவனுக்கு என்ன செய்தான், பணிவிட வைக்கிறான். சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். அவன் என்ன செய்தான், தூற்றி திரிகிறான், சகோதரர்களை மோசம் பண்ணுறான். சிநேகிதனை பற்றி தூற்றி திரிகிறான், சகோதரனுக்கு மோசம் பண்ணுகிறான். எல்லாம் என்னதான், நாவு, கபட நாவு, சங்கரிக்கு சகல வார்த்தைகள் என்ன செய்த பேசுறாங்க. புறங்கூறுகிற நாவு கோபத்தை எழுப்பும். ஆண்டவர் எப்பத்தா அப்படின்னு அருவா தெரிஞ்சிச்சு, எப்பத்தா அப்படின்ட்டு. கோல் சொல்றவனு இல்லாமல் சண்டை அடங்கும். அந்த உன்னுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல உள்ளத்தில் தைக்கும். லேவியராம 19:16. அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக. ஆமென். பெருமைகளை பேசும். சங்கீதம் 12:3. அதாவது அந்த நாவு ஆண்டவர் நீ துதி. ஐயோ பாருங்க எவ்வளவு கனிவா இன்பமா என்ன செய்தாங்க. சில பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, இப்படி தான் அந்த வார்த்தைகளில் மயங்கி தான் அவளுக்கு தன்னை கெடுத்துக்கிட்டுதாங்க. கடைசியில் பாவத்தின் சம்பளம் மரணம். இதுதான் இப்போதைக்கு என்ன செய்யுது, நடக்குது. சின்ன பிள்ளைகளை கூட இன்பமாக பேசி கெடுத்துருந்தாங்க பாருங்க. எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய அக்கறம். அந்த நாவு எப்படியெல்லாம் வேலை செய்யுது. அப்போ அந்த இனிய வார்த்தைகள் யார்கிட்ட பேசுவான் அப்படின்னு சொன்னால்
நம்மளை என்ன செஞ்சிடணும், அதாவது மற்றவங்களை ஈர்க்கிற அளவுக்கு நம்மளுடைய உடை என்ன செய்ய, உடை அலங்காரம் நமக்கு அப்படி இருக்கக்கூடாது. நம்ம சாதாரண ஆண்டவருக்கு பயந்து நம்ம என்ன செஞ்சிடணும், நம்ம உடை இருக்கணும். ஆடம்பரமாக வசீகரிக்க அளவில் என்ன செய்தாங்க போகிறாங்க. அதனால் அவங்க என்ன செய்தாங்க, 2 இனிமையான வார்த்தைகளை பேசி தன் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு என்னெல்லாமோ பண்ணுறான். கடைசியில் அவளுடைய வாழ்க்கை என்ன செய்து சீரழிஞ்சு போகுது. இப்படி தான் உலகத்தில் நடக்குது. அதனால் இனிமையாக பேசின வார்த்தைகளை நீ நம்பாத. உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். கள்ள நாவு கர்த்தருக்கு அருவருப்பு. கள்ள நாவு கர்த்தருக்கு அருவருப்பு. இவன் என்ன சொன்னா, யூதாஸ் காரியத்து கூட ஆண்டவரை பற்றி என்ன சொன்னா, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனே. அப்படி உள்ள நாவு. என் தேவனை துதிக்கும் துதி என் வாயில் இருக்கும். சங்கீதக்காரன் சொன்னார், தேவனை துதிக்கும் துதி என் வாயில் இருக்கும். பலவீனரை தாங்கணும். எசேக்கியேல் 12:30 இதெல்லாம் மனம் திரும்புங்கள். நீ என்ன செஞ்சிருங்க, மனம் திரும்பு. அதை விட்டு திரும்பு. உன் நாவை பொல்லாப்புக்கு விலைக்கு காத்துக்கோ. ஆண்டவருடைய வசனத்துக்கு நீ செவி கொடு. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருகப்படும். நீ கர்த்தருக்கு பயந்தனா உன் ஆயுசு நாட்களை ஆண்டவர் என்ன செய்வார், பெருக பண்ணுவாராம். தயவு செய்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சு இனிமையான சொற்கள் அவன் வாய்த்தியன்கூடு போன்ற வார்த்தைகளை பேசி குடும்பங்களை நாசப்படுத்துகிறாங்க, பிள்ளைகளை நாசப்படுத்துகிறாங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நீ ஆயத்தப்படுத்து. உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. நீ அவர்களுக்கு காவலான இரு. மற்றவங்களை நம்ம ஆயத்தப்படுத்தணும். அதனால் அன்பான வாலிபர்களே, உலகத்துக்கு ஒத்த வேஷம் நீங்கள் என்ன செய்யாதீங்க, தரிக்காதீங்க. கர்த்தரை அவருடைய வல்லமையை நாடுங்க. அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்க. கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீயை புகழப்படுவாள். காலம் கொடிது. புத்தி உள்ள கன்னிகைகளை போல 10 பேர் என்ன செஞ்சாங்க, மணவாளனை பார்க்க போனாங்க. ஆனால் 5 பேர் அதில் ஆயத்தமாக போனாங்க. 5 பேர் எண்ணெய் கொண்டு போனாங்க. நடுராத்திரியில் மணவாளன் வந்துட்டார். உடனே ஆயத்தமானவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மணவாளனோட வீட்டில் பிரவேசித்தாங்க. ஆயத்தமில்லாத கன்னிகள் என்ன செஞ்சாங்க, கடையில் போய் எண்ணெய் வாங்க போனாங்க. அதுக்குள்ளே கதவு அடைக்கப்பட்ட. சகோதரனே, நீ மனம் திரும்பி எப்போ ஆண்டவருடைய வருகை வருதோ அது நம்ம ஆயத்தமாக இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம நரகத்தில் தான் என்ன செய்யப்படுவோம், தள்ளப்படுவோம். பாவத்தை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி அவர் என்ன செய்வார், சுத்திகரிப்பார். நம்மளை நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக தான் அவர் என்ன செஞ்சார், மரித்தார். அதனால் என்ன செய்யுங்க, பாவத்தை ஆண்டவர்கிட்ட எந்த பாவமாக இருந்தாலும் ஆண்டவர் மன்னிப்பு கொடுப்பாருங்க. மனம் திரும்புங்க. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுங்க. காலம் நெருங்கி இருக்கிறது பாருங்க. இப்போ கூட மியான்மர் தேசத்தில் எத்தனை இப்படி அழிவு வந்திருக்கு. நீ போதை பொருளை சாப்பிட்ற, போகிற மருந்தை போடுது, மாத்திரையை போடுத, ஊசியை போடுத, உனக்கு என்ன பிரயோஜனம்? மதுபானம் என்ன செய்யும், அமளி பண்ணும். அல்லேலூயா. அது பாம்பை போல உன்னை கடிக்கும், விரியனை போல உன்னை தீண்டும். போதைக்கு அடிமையாகி உன்னை கெடுத்து கொண்டு இருக்கிற வாலிபனே, வாலிப தங்கச்சி, மனம் திரும்பு. உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை இயேசுவுக்காக வாழணும். அவர் தான் நம்ம எல்லாத்தையும் அவர் என்ன செய்வார். ஆனால் கர்த்தருக்கு நீ மறைவிடத்தில் நீ என்ன பேசுதியோ அதை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்க. எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிற தெய்வம். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவன் வழியதுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன். அவன் வழிக்கு தக்கதாக ஆண்டவர் என்ன செய்வார், நியாயம் தீர்ப்பார்.
என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள், அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாக இருப்பதில்லை. அப்போ மனம் திருப்பிட்டேன்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் ஆண்டவர் அதை என்ன செஞ்சிருவார்? மன்னிச்சிருவார். ஆண்டவருடைய அதாவது நீங்கள் என்ன உங்களில் அவனவன் வழிக்கு தக்கதாக ஆண்டவர் என்ன செய்வார்? மறைவிடத்தில் நீ என்ன செஞ்சாலும் கர்த்தருடைய கண் அதை பார்க்கறதுக்கு. நீ தண்டனை அனுபவிக்காமல் நிச்சயமாக இருக்க முடியாது. நீ மனம் திரும்பாமல் இருந்தானா நீ என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு நொடியில் உனக்கு மரணம். அதை மட்டும் நினைச்சுக்க. நீ உல்லாசமா நீ வாழலாம் நினைக்காத. கர்த்தருடைய கண்கள் மனிதனை பார்த்து கொண்டு இருக்கிறது. மனம் திரும்பு. விபச்சாரக்காரனே மனம் திரும்பு. வேசிக்கல்லனே மனம் திரும்பு. உன்னுடைய சகோதரியை போல நீ பெண்களை பாதுகாரு. உன் தாயை போல நீ நினைச்சுக்கோ. பெண்கள் வீணா அங்கிட்டு என்ன செய்ய முடியாது, தனியப்பா அலைய முடியாத நிலைமை, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாத்தையும் கத்த. இது உலக வாழ்க்கை, கொஞ்ச நேரம், கொஞ்ச நாள். நீ என்ன சுகத்தை நீ எவ்வளவு நேரம் நீ என்ன நீ அனுபவிச்சுட்ட? பாவத்திலே என்ன செய்யாத, விழாத. பாவத்துக்கு அடிமையா வாழாத. வியாதி உன்னையால தாங்க முடியாத நேரத்தில் நீ பார்ப்ப, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி நீ நினைப்ப. ஆண்டவர் கொடுத்துருக்க தருணத்தை நீ பயன்படுத்திக்கோ. நீ துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். நீங்கள் ஏன் சாக வேண்டும்? நீங்கள் ஏன் சாகணும்? நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடி விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, ஏன் நீங்கள் சாவணும்? மனம் திரும்புங்க. கர்த்தர் இடத்துல மனம் திரும்புங்க. தேவன் தாமே எல்லாரும் மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கோங்க. கர்த்தர் தாமே அதை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரப்பா. ஹல்லேலூயா. டிக்கா ரபா 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 ஓ ரிபிகாத்தி தகட்ட ரபா ரபா ரபா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநேகருடைய பிள்ளைகள் உள்ளத்தில் கர்த்தர் இது ஆண்டவரே நல்ல பிரகாசத்தை கொண்டு வரணும், மாற்றத்தை கொண்டு வரணும். பாவம் மன்னிப்பு பெற்று என் இயேசுவிடம் கர்த்தாவே மனம் திரும்பி உம்மிடத்தில் வரணும் ஆண்டவரே. நீர் அவர்களை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. அப்பா சோதரிக்கிறேன் அப்பா, குற்றங்கள் குறைகள் தயவாய் மன்னிங்க. துதி கன மகிமை எல்லாம் மீட்பர் இயேசுவுக்கு. இயேசு மகாராஜா மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.